Hi students, welcome to Neet Patrick. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுவாசனுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்க்க போறோம் and 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம் based on rank list and seat matrix பேஸ் பண்ணி 7.5%க்கு கட் ஆஃபும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் எப்பப்ப கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க, என்னைக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணணும், காலேஜில் போய் எப்படி எப்ப நம்ம சேரணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்டா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் பாட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுவாசனுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7.5% கூடியத ஷெட்யூல் பார்த்தலாம். கடைசியா 7.5% கோட்டாக்கான கட் ஆஃப் பார்த்தலாம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் 2022. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பார்க்க போறோம். ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து ஓகேவா, ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்பி ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். கவுன்சிலிங்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி ரெண்டுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஃபர்ஸ்ட் சொல்றது நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேவா, அப்ப பிவிஎஸ்சி வெட்டினரிக்கும் அண்ட் பிடெக்ல சேரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் எந்த தேதியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/10 இருக்கு. 29/10 சனிக்கிழமை 10 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. காலையில 10 மணில இருந்து சாட்டர்டே 10 AM இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் 29ஆம் தேதி 10 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அப்ப மோட் ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா நான் டைரக்டா போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் பர்சன் டைரக்டா போடும். ஓகேவா, இன் பர்சன் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது மோட் வந்து என்னது டைரக்ட் கவுன்சிலிங் அர்த்தம், ஆஃப்லைன் கவுன்சிலிங் அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி. பிடபிள்யூனா பிசிக்கலி சேலஞ்சட் ஸ்டூடெண்ட்ஸ் பட் எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டாக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஓகேவா, அப்ப பிசிக்கலி எக்ஸாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்னுடைய அந்த அவங்களுக்கு வந்து செக்அப்லாம் இருக்கும். அந்த பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த செக்அப்லாம் பண்ணி பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி டாக்டர் அண்ட் பிடெக்ல வந்து சேர்றதுக்கு கவுன்சிலிங் வந்து எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே 29/10 காலையில 10 மணிக்கு. அதே 29/10 சாட்டர்டே காலைல 10 மணிக்கு. ஓகேவா, அது வந்து இன் பர்சன் என்னது டைரக்ட் கவுன்சிலிங். அப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து என்ன டைரக்ட் கவுன்சிலிங் இன் பர்சன் அங்க போகணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பிடெக் லாஸ்ட் டேட் ஃபார் பிசிக்கல் கேண்டிடேட். அந்த வந்து டிஃபரன்சியல் ஏபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பிடபிள்யூடிக்கு வந்து அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து சர்டிபிகேட் சிவி அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீ பேமெண்ட் அண்ட் அலாட்டட் காலேஜ். நீங்க எந்த காலேஜ்ல உங்களுக்கு இப்ப கவுன்சிலிங் நடக்குது அதுல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு ஸ்பெஷல் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பிடபிள்யூடிக்கு அவங்க வந்து எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போய் ஃபீ பே பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு அங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க பிடபிள்யூடிக்கு பிசிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னைக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11/11/22 கூட பண்ணணும். 11/11/11க்குள்ள நாம வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே அலாட் ஆன காலேஜ்ல போய் நம்ம பினிஷ் பண்ணிருக்கணும். இதுவும் வந்து என்ன டைரக்டா தான் நம்ம போகணும், ஆன்லைன்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ்ல டைரக்டா போய் உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீ பே பண்ணி எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அது எத்தனாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/11/2021 தான். ஓகேவா, அதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கு அங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7.5% கோட்டா, எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா, அகாடமிக்கல் அண்ட் ஒகேஷனல் எல்லாத்துக்கும் எப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் 7.5% கோட்டாக்கு சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டாக்கு அகாடமிக் ஸ்ட்ரீம் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங். இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனாம் தேதிக்குள்ள பண்ணணும், வெட்டினரிக்கு அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் பிடெக் இந்த ரெண்டுக்குமே வந்து எப்ப நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எத்தனாம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படிங்கறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனாம் தேதிக்குள்ள பண்ணணும்னா 29/10 இருந்து 31/10 வரையும் பண்ணணும். 29/10 இருந்து 31/10 வரையும் ஈவினிங் 5 PM. 29ஆம் தேதி 10வது மாசம், இந்த மாசம் 29ஆம் தேதியில இருந்து
இந்த மாசம் 31ஆம் தேதி வரையும் சாயந்தரம் 5 மணி வரை நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன மோட், ஆஃப்லைன் மோடா ஆன்லைன் மோடா கேட்டீங்கன்னா ஆன்லைன் மோட். ஆன்லைன்ல தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் 7.5% ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அகாடமிக் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை கோட்டா இருக்கு. சில்ட்ரன் எக்ஸர்வீஸ்மென் கோட்டாங்கிறது ஒன்று, 7.5% கோட்டா ஒன்று, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கோட்டா ஒன்று, அகாடமிக் ஸ்ட்ரீம் கோட்டா. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த காலேஜ்ல எந்த சீட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/11/22 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 2/11 உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் ஆன்லைன் மோடு. ஓகேவா. யார் யாருக்கு என்ன காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 2/11/2022 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிடெக் அண்ட் ஏவிசி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே 7.5% கோட்டா எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான். மெடிக்கல் மாதிரி 7.5% ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் கவுன்சிலிங். நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அலாட்மெண்ட் அட் காலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த காலேஜ்ல இப்போ வந்து 2ஆம் தேதி 11ஆம் மாசம் உங்களுக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேர் நவீனுக்கு வந்து இந்த மாதிரி சென்னை வெட்டினரி காலேஜில் அலாட் ஆயிருக்குன்னா அந்த சென்னை வெட்டினரி காலேஜில் போய் அவர் வந்து ஃபீஸ் கட்டி பிளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அவரோட பிசிக்கல் செக்அப் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனாம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11/11/2021 கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் 11/11 ஆஃப்லைன். ஓகேவா. டைரக்டா நீங்க எங்க போகணும், இன் பர்சன் போகணும். அந்த காலேஜுக்கு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து செக்அப் பண்ணி செஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு தான் அவங்கள காலேஜில் சேர்ப்பாங்க. அது எத்தனாம் தேதிக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னா 11/11 தான் கடைசி தேதி. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7.5% கோட்டாக்கான சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 7.5% கோட்டாக்கான most expected cutoff based on rank list and seat matrix in 2022 ரிலீஸ் பண்ண rank list and seat matrix வச்சு cutoff என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் seat matrix என்னன்னு பார்த்தலாம். நம்மளுக்கு ஓசிக்கு மொத்தம் 13 சீட் இருக்கு, பிசிக்கு 12 சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 9 சீட்டு, எஸ்சிக்கு 7 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு சீட்டு கிடையாது. இதுதான் வந்து 7.5% கோட்டாக்கான கேட்டகரி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ். இப்போ வாங்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம். அதுல மொத்தம் நம்ம 3 பாசிபிலிட்டிஸ் வச்சு பார்க்க போறோம் கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் வந்து 13 ஓசி சீட்ஸ் இருக்கு. அப்ப டாப் சீரியல் நம்பர் ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 13 ரேங்க் வரை இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வரிசையாக நான் ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா கட் ஆஃப் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, யாருமே வந்து ஓசி கேட்டகரிக்குள்ள போகவே இல்லை. எந்த ஒரு அதுக்குள்ள வந்து அந்த 13 ஜென்ரல் ரேங்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி இருப்பாங்க, எம்பிசி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க நான் வந்து ஓசிலேயே போய்க்கிறேன், எனக்கு வந்து கம்யூனிட்டியில நான் வரல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் யாருமே போல, நாங்கள் எல்லாருமே கம்யூனிட்டியில் வந்து டாப் காலேஜஸ் சென்னை வந்து ஓரத்தநாடு அந்த மாதிரி டாப் காலேஜஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அப்போ என்னவா கட் ஆஃப் இருக்கும். தேர்டு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நீட் கவுன்சிலிங்கில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க 7.5%. நெக்ஸ்ட் பேராமெடிக்கலில் போயிருப்பாங்க, நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கில் போயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா என்ன கட் ஆஃபாக இருக்கும், நம்ம இப்போ போடுற கட் ஆஃப்ல வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓசியில் மொத்தம் 13 பேர் இருக்காங்க, 13 சீட்ஸ் இருக்கு. அப்போ 7.5% ரேங்க் லிஸ்ட்ல டாப் 1 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 13 ஜென்ரல் ரேங்க் வரையும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 6 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா. அப்ப 6 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், 5 பிசி ஸ்டூடெண்ட்ஸ், 2 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருந்தோம், நான் ஓப்பன் கேட்டகரியிலே போயிட்டேன், எனக்கு வந்து கம்யூனிட்டிக்குள்ள நான் வரல, அப்ப வந்து என்னவாகும், கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகி வரும். அப்ப என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா பார்த்தலாம். ஓசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் 561 இருக்கும். மார்க் பாத்தீங்க அப்படின்னா 193.5 கட் ஆஃப் இருக்கும். பிசிக்கு 1141 ஓவரால் ரேங்கா இருக்கும். 191.19 கட் ஆஃபா இருக்கும். நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2236 ஓவரால் ரேங்கா இருக்கும். கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 188.00 இருக்கும். எம்பிசிக்கு 1015 இருக்கும் ஓவரால் ரேங்க். கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 191.5 இருக்கும்.
எஸ்சிக்கு ஓவரால் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 1758 இருக்கும். கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 189.5 இருக்கும். எஸ்சிஏக்கு 836 இருக்கும் ஓவரால் ரேங்க். பட் கட் ஆஃப் 192.5 இருக்கும். ஓகேவா? எஸ்டிக்கு சீட்டு கிடையாது 7.5%. ஓகே சார், இப்போ வந்து எவ்வளவு கட் ஆஃப் இதுல இருந்து டிக்ரீஸ் ஆகும், இல்ல இந்த கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் எப்படி அப்படின்னா, நீங்க 7.5 ரேங்க் லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கணும். அதுல டாப் 1 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து டாப் 13 வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், 5 பிசி ஸ்டூடெண்ட்ஸ், 2 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து நான் ஓப்பன்லேயே போய்க்கிறேன், எனக்கு கம்யூனிட்டி வேணாம், பின்னாடி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா கட் ஆஃப் இப்படி தான் இருக்கும். கட் ஆஃப் இப்படி தான் இருக்கும், மாறுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல், பிடிஎஸ், எம்பிபிஎஸ், அடுத்து வந்து பேராமெடிக்கல், இன்ஜினியரிங் ஸ்பிரிட் ஆனனால இதுலேருந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். இதுலேருந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அப்படி யாருமே வந்து நீட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல் அவங்களாம் யாருமே போகல அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும். தேர்ட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் வந்து போகலை, நான் வந்து கேட்டகரி வைஸ் நான் கம்யூனிட்டியில் என்னோட கம்யூனிட்டிலே நான் போய்க்கிறேன் அப்படின்னா இந்த கட் ஆஃப்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கட் ஆஃப் வந்து மோஸ்ட்லி வந்து தனுவாஸில் 7.5% கோட்டாக்கு இதில் இருந்து எவ்வளோ மார்க் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறத நான் இங்கே எழுதுறேன். இங்கே இருந்து 3 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓசிக்கு. பிசிக்கு மொத்தம் 2.5 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிசிஎம்க்கு 2 மார்க்ஸ், எம்பிசிக்கு 3 மார்க்ஸ், எஸ்சிக்கு 2 மார்க்ஸ், எஸ்சிஏக்கு 3 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ்டிக்கு சீட் இல்லை. அப்ப 193.5 இருக்கு அப்படின்னா நம்மளோட அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அடுத்து வந்து பேராமெடிக்கல், இன்ஜினியரிங்லாம் போனனால அந்த 193.5லேருந்து 3 மார்க் கம்மியாகும். 191.19லேருந்து பிசிக்கு 2.5 கம்மியாகும். 188 மார்க்லேருந்து 2 மார்க் வந்து பிசிஎம்க்கு கம்மியாகும். 191.5லேருந்து 3 மார்க் எம்பிசிக்கு கம்மியாகும். 189.5லேருந்து 2 மார்க் வந்து எஸ்சிக்கு கம்மியாகும். 192.5லேருந்து 3 மார்க் வந்து எஸ்சிஏக்கு கம்மியாகும். எஸ்டிக்கு சீட்டு கிடையாது. அப்போ அந்த சைடில் போட்டிருக்கக்கூடிய டிக்ரீஸ் மார்க் 3, 2.5, 2, 3, 2, 3 அந்த மார்க்கை விட கம்மியாக சான்ஸ் இல்லை. நான் போட்டிருக்க டிக்ரீஸ் மார்க் தான் வரும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதோட ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு, டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.